Hi students, இன்னைக்கு நாம 10th standard geometryல example 4.5 4.6 பார்க்கலாம். Example 4.5 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. In figure angle A equal to angle CED, prove that triangle CAB is similar to triangle CED. Also find the value of x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு CAB ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள். இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா CED. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் இயும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தான் அந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிளை இந்த பக்கமாக வச்சுருக்குறாங்க, ரைட்டா. ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். நம்ம இதை வந்து ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லணும். அதே நேரத்தில் என்னென்னு சொல்லணும், ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளையும் தனியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வரைஞ்சிக்கலாம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா CAB ட்ரையாங்கிள் பாருங்கள். கீழே AB வந்து 9 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இங்கே அந்த ரெண்டையும் 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 15 சென்டிமீட்டர். இங்கே 10ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது 12 சென்டிமீட்டர், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய CEDயை நான் எடுக்கிறேன். இதை அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இந்த பக்கமாக திருப்பி இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா. பண்ணும்போது உங்களுக்கு CDயோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமேல்ட்டு ECயோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். அப்புறம் EDயோட வேல்யூ, அதோட வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரையாங்கிள் CAB, இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் CED. இதை ஃபஸ்ட்டு நாம் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து ஃபஸ்ட்டு C. ஏன்னா இதில் ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே தான் இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு என்னது காமன். அது C வந்து ரெண்டுக்குமே காமனான ஒரு ஆங்கிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் E. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் ஈயும் எப்படி இருக்கும், ஈக்குவல்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சு. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், சரிங்களா. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் என்ன ஆகும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நம்ம எழுதிடலாமா, CB. இங்கே CBக்கு கரஸ்பாண்டிங் சைடுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா CD, ஓகேங்களா. அடுத்தது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏதோ மூணையுமே நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது AB, இங்கே வந்து என்னது ED. அதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து AC, அதாவது CA இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, CE இருக்குது. இப்போ இந்த மூணில் ஏதோ ஒரு ரெண்டை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ எதெல்லாம் ஈக்குவேட் பண்ணுவோம், CB பை CD ஈக்குவல் டு AB பை DE, அதை ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இப்போ CBக்கு பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ போடுவீங்க, 12 போடுவீங்க. CDக்கு பதிலாக இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல CBக்கு பதிலாக 12, அதுக்கப்புறமேல்ட்டு CDக்கு பதிலாக 8, ABக்கு பதிலாக 9. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், D தான் கண்டுபிடிக்கணும். அது பதிலாக X. இப்போ இதை என்ன செஞ்சிடலாம், கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வரும் சொல்லுங்கள். பண்ணால் இந்த 12 இன்ட்டு எக்ஸு, அதுக்கப்புறமேல்ட்டு இது வந்து 12 எக்ஸையும் பண்ணுவோம். ஸோ 8 9 அங்கே போயிடும், 12 வந்து கீழே வந்துடும். இப்போ இதை நம்ம 4 டேபிளில் அடித்தோம்னா 2 4s are 8, 3 4s are 12, அப்புறம் 1 3 is 3, 3 3s are 9. இப்போ இது இருக்குது 3யும் 2ம் தான், 3 2s are 6. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 4.6 பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், QA and PB are perpendicular to AB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ QA வந்து ஏபியும் QAவும் PBயும் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். QA வந்து இந்தாவே இருக்குது, இதுதான் QA. இது வந்து கீழே இருக்குது PB. இந்த ரெண்டுக்கும் இது வந்து எதுக்கு பேரலல் பெர்பெண்டிகுலராக இருக்குது, ABக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இது போட்டுருக்கோம், சரிங்களா. ரைட். இப்போ இங்கே நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ, PO வேல்யூ, PB கொடுத்துருக்காங்க. AQயோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து என்னது AOQ, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா POP. ரெண்டு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லேயுமே ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் உங்களுக்கு ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே வந்து என்னது பெர்பெண்டிகுலர்ங்கிறதுனால 90 டிகிரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இந்த சைடு இந்த இதில் உங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெண்டு ஆரோ போட்டிருக்கிறேன். ஸோ இது ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ AOQவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், AOQ அதுவும் BOP இந்த ரெண்டும் வந்து என்னது ஈக்குவல். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா பை ஏஏ சிமிலாரிட்டி படி
ட்ரையாங்கிள் ஏஓக்யூவும் பிஓபியும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ சிமிலர்னு சொல்லிட்டோன்னா அடுத்தது என்ன செஞ்சிட வேண்டியதான், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து எழுதிட வேண்டியதான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்கிறேன், இந்த ட்ரையாங்கிளை அப்படியே திருப்பிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்குள்ளே கரஸ்பாண்டிங் சைடு எழுதுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதலாம், ஏஓ பை பிஓ. நம்ம நீங்கள் எந்த பண்ணனா நினச்சக்கூடாது, ஏஓ பை பிபின்னு நினச்சக்கூடாது. ஸோ இதில் வந்து இந்த ஹைப்போடெனியஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் இந்த சைடில் இருக்குது, இது வந்து இந்த பக்கமாக திருப்பி நான் அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த இடத்துல ஏஓக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து என்னது அப்படின்னா பேஸு. இங்கே அதே மாதிரி பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓ. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா ஓக்யூ பை ஓபி, அதுக்கு அடுத்தது ஏக்யூ பை பிபி. இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், போன தடவை மாதிரியே வந்து ரெண்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஏஓ பை பிஓ ஈக்குவல் டு ஓக்யூ பை ஓபி. ஸோ அதை எடுத்துக்கலாம். அது ரெண்டுக்குள்ள வேல்யூவை வந்து என்ன செய்வோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏஓக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா 10 போட போகிறேன். அப்புறம் பிஓக்கு பதிலாக 6. நாம் இங்கே ஏக்யூ தான் வந்து என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1ஆவதையும் 3ஆவதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். ஏக்யூ அப்படியே போட்டுருவோம். பிபிக்கு பதிலாக என்ன போடுவோம், 9 போடுவோம். ஸோ இந்த இடத்துல ஏக்யூ கண்டுபிடிக்கிறதுனால ஜஸ்ட் இந்த 9 மட்டும் நம்ம என்ன செஞ்சால் போதும், மேலே லெஃப்ட் சைடில் மேலே கொண்டுட்டு போனால் போதும். அப்போ 10 × 9 / 6. இப்போ 3 டேபிளில் நம்ம வந்து பண்ணலாம். 3 3s are 9, 2 3s are 6, 1 2 is 2, 5 2s are 6. ஸோ ஏக்யூ ஈக்குவல் டு 5 × 3 ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. கணக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.